சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல எந்த தொழில பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, இப்ப நீங்க வீடியோல பார்க்குற இந்த பிராய்லர் கோழிகள் சம்மந்தப்பட்ட ஒரு அருமையான தொழில் சம்மந்தமான ஒரு வீடியோ தான். நம்மளோட சேனல்ல பார்த்தீங்க அப்படின்னா, பிராய்லர் கோழிகள பத்தி ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட சேனல் நண்பர்கள் நெறைய பேர் கேட்டிருந்தாங்க. அந்த நண்பர்களோட ரெக்வெஸ்ட்டுக்கு தகுந்த மாரி தான் இந்த தொழில பத்தி இன்னைக்கு நான் வீடியோ போட்டிருக்கேன். இந்த தொழில பத்தி தெளிவா சொல்லணும் அப்படின்னா, பல விஷயங்கள் இருக்கு. அதே மாரி இந்த தொழில பேஸ் பண்ணியே நமக்கு அடுத்து இன்னொரு தொழிலும் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு அமையும். அதனோட ஹிண்ட்டும் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வீடியோல நீங்க பார்க்கும்போதே உங்களால கண்டுபிடிக்க முடியும். உண்மையிலேயே உங்களால அத கண்டுபிடிக்க முடிஞ்சது அப்படின்னா, கீழ கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. அடுத்து நம்ம போடப்போற பிசினஸ் வீடியோவும், இப்ப நீங்க பார்க்குற இந்த வீடியோக்குள்ளேயே தான் அதனோட ஹிண்ட் ஒளிஞ்சிட்டு இருக்கு. கண்டுபிடிச்சவங்க கீழ கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. அதே மாரி நமக்கு எல்லாருக்குமே பிசினஸ் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு நீண்ட நாள் கனவு, லட்சியமா கூட இருக்கும். அப்படி இருக்கிற நம்ம எல்லாராலயுமே ஒரு தொழில் தொடங்க முடியல. அதுக்கு என்ன காரணம்? நம்ம எல்லாருமே நினைக்கிறோம் இன்வெஸ்ட்மெண்ட் தான் முதல் தடையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அத விட ஒரு மிக முக்கியமான காரணம் ஒண்ணு இருக்கு. அது என்னான்னு நீங்க தெரிஞ்சுக்கணுமா? அந்த வீடியோவோட லிங்க்கை கீழ டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். அத கிளிக் பண்ணி அந்த வீடியோவ ஃபுல்லா பாருங்க. அதுல சொன்ன விஷயங்கள் தான் மிக முக்கியமா நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடிய பல பிரச்சனைகள்ல ஒண்ணு. அத நீங்க பாருங்க. உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கீழ கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. சரி, பிராய்லர் கோழிகள் அப்படின்னாவே, இப்ப நீங்க வீடியோல பார்க்குற இந்த ஒரு பண்ணைய வச்சு மட்டுமே உங்களால 2 பிசினஸ் பண்ண முடியும். அதுல பிசினஸ் தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். அது ஃபர்ஸ்ட்டா நம்ம பார்க்கறது இந்த பிராய்லர் கோழி தான். ஏற்கனவே ஒரு மீடியமான ஒரு இன்வெஸ்ட்மென்ட்டே இல்லாம ஜஸ்ட் நீங்க கமிஷன் பேசிஸ்ல மட்டும் பண்ணக்கூடிய ஒரு 5 அருமையான தொழில்ல இந்த தொழில பத்தி நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அந்த வீடியோ கீழ தான் பார்த்தீங்கன்னா, நெறைய நண்பர்கள் இத பத்தி தெளிவா எக்ஸ்ப்ளைன் பண்ண சொல்லியிருந்தாங்க. இந்த தொழில பத்தி சொல்லணும் அப்படின்னா, இத 2 விதமா பண்ண முடியும். ஒண்ணு, நீங்க இன்வெஸ்ட்மென்ட் பண்ணி, பொருள வெளிய எடுத்து, நீங்க டிரான்ஸ்போர்ட் பண்ணி, அத சேல் பண்றது மூலியமா உங்களுக்கு ஒரு இன்கம் எடுக்கலாம். இல்லையா, 2வது ஒரு வழி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, யாராவது ஒருத்தரு இந்த இடத்துல கான்ட்ராக்ட் எடுத்திருப்பாங்க. அந்த கான்ட்ராக்டர் கிட்ட போயி நீங்க கமிஷன் பேசிஸ்ல வாங்கி, மத்த டீலருக்கு, அதாவது ஒரு சில மிடில் டீலர் இருப்பாங்க பார்த்தீங்களா? இல்லைன்னா சிறிய கடைகள் இருப்பாங்க. ஒரு 2, 3 கடைகள சேர்த்து ஒரு டீலர் இருப்பாங்க. அந்த மாரி ஆளுங்களுக்கு நீங்க என்ன பண்றீங்க? பிரிச்சு குடுக்கலாம். இது ஒரு கமிஷன் பேசிஸ்ல பண்றது. ஆனா, இத அதிகமா நீங்க பண்ண முடியுமான்னு கேட்டா, உங்களுக்கு அதிகமா லாபம் கிடைக்குமான்னு கேட்டா, அது கொஞ்சம் டவுட்டு தான். ஆனா, உங்களுக்கு அதிகமான லாபம் வேணும். அதே மாரி உங்க தொழிலும் அடுத்த கட்டத்துக்கு போகணும். அதே மாரி உங்களோட வாழ்வாதாரமும் உயரணும் அப்படின்னா, உங்களுக்கு ரிஸ்க் அதுல ரொம்பவே அதிகமா நீங்க எடுக்கிற மாரி இருக்கும். இப்ப நம்ம கோழி பண்ணையில போயி இந்த பிராய்லர் கோழிகள ஒரு ஆர்டர் எடுக்கிறோம். இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? நேரடியா போயிட்டு ஒரு கோழி பண்ணையில எனக்கு இந்த மாரி ரெகுலரா கோழிகள் எனக்கு ஒவ்வொரு வாரமும் இத்தன கோழிகள் தேவைப்படுது. இல்ல அப்படின்னா இத்தனை கிலோ இறக்குற மாரி ஒரு குறிப்பிட்ட கோழிகள் எனக்கு வேணும். இது ரெகுலரா வீக்லி ஒன்ஸ் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்க அப்படின்னா, டைரக்ட்டா போய் கேட்டா வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னா, அது பாதிக்கு பாதி டவுட்டு தான். ஏன்னா, ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா, எல்லா பண்ணையிலுமே கோழிகள டிரான்ஸ்போர்ட் பண்ணி அத வாங்குறதுக்கு நெறைய பேர் இருக்காங்க. அதுல 10ஓட 11ஆ தான் நீங்களும் போக போறீங்க. அப்படி போகும்போது, உங்களுக்கு அந்த வாய்ப்பு புதுசா வர்றவங்களுக்கு குடுப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, அதுதான் சொன்ன மாரி 50, 50 தான். இருந்தாலும் நீங்கள் அவங்கள கன்வின்ஸ் பண்ணி, நீங்க உங்களோட ஐடியாஸ் என்ன அப்படிங்கிறத ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு நீங்க சொல்லணும். சொல்லிட்டு இந்த மாரி நான் பேமெண்ட்ட ஃபர்ஸ்ட்டே பண்றேன். எனக்கு நீங்க குடுங்க. ஒவ்வொரு வீக்கும் இல்ல வாரத்துல 2 நாள், 3 நாள் அப்படிங்கிறத ஆரம்ப ஸ்டேஜ்ல நான் வாங்கிக்கிறேன். ஃபியூச்சர்ல பார்த்தீங்க அப்படின்னா, நான் தினமும் உங்ககிட்ட ஆர்டர் எடுக்கிற மாரி பார்த்துக்கிறேன். அப்படிங்கிற மாரி நீங்க ஒரு கான்ட்ராக்ட் போடுற மாரியோ, இல்ல நல்லா பேசி ஒரு கரெக்ட்டான ஒரு கான்வர்சேஷன் அமைச்சு நீங்க ரெகுலரா பிசினஸ் பண்ற மாரி நீங்க பண்ணிக்கணும். இது பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு நம்பகத்தன்மையான ஒரு பிசினஸ் தான். அதனால ஆரம்பத்துல உங்க மேல நம்பிக்கை இல்லாம உங்களுக்கு வாய்ப்பு குடுக்கல அப்படின்னாலும், ஒருவேளை நீங்க அப்ரோச் பண்ற விதம் நல்லா இருந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பா உங்களுக்கு வாய்ப்பு குடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இத நீங்க பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா, இத வச்சு நீங்க என்ன பண்ணணும், ஒரு 10 கடைகள நீங்க கவர் பண்ணணும்.
இந்த பிசினஸ் நீங்க பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா, அதுக்குன்னு ஒரு பேர் வச்சுக்கங்க. அந்த பேர் மூலியமா தான் பார்த்தீங்க அப்படின்னா, பண்ணையில போயிட்டு கோழிகள எடுக்கிறதும் சரி, நீங்க டெலிவரி பண்றதும் சரி, டிரான்ஸ்போர்ட் பண்றது இப்படி எல்லாமே அந்த பேரு மூலியமா தான் பண்ணணும். இதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணணும், உங்களுக்கு தெரிஞ்ச மாரி இல்ல உங்க ஏரியாவ, இல்ல உங்க பக்கத்து ஏரியாவ பார்த்தீங்க அப்படின்னா, முதல்ல ஒரு 5, 6 கடைகள கவர் பண்ணுங்க. மெயினா பார்த்தீங்க அப்படின்னா, புது கடைகள், அதாவது புதுசா கறி கடைகள போட்டிருக்கிற மாரி இருப்பாங்க பார்த்தீங்களா? அந்த மாரி உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சது அப்படின்னா, மெயின் ஃபோக்கஸா அவைங்கள பண்ணுங்க. ஏன்னா, அவைங்களுக்கு தான் பார்த்தீங்க அப்படின்னா, ரெகுலரா வந்து குடுக்குறதுக்கு யாராவது கிடைப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு, ஸ்டாண்டர்டான ஆள் யார் அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருப்பாங்க. அதனால அந்த மாரி ஆளுங்கள நீங்க அப்ரோச் பண்றீங்க அப்படின்னா, கண்டிப்பா உங்களுக்கு ஆர்டர் வந்து ரெகுலராவே கிடைக்கும். அத நான் எங்கடா போய் தேடி கண்டுபிடிக்கிறதுனால கேட்காதீங்க. அத நீங்க பண்ணுனா மட்டும் தான் உங்க பிசினஸ் வந்து டெவலப் ஆகும். உங்க ஏரியால யார் அப்படி இருக்காங்க அப்படிங்கிறத நீங்க தான் கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இப்படி நீங்க ஆர்டர எடுத்ததுக்கப்புறம், ஒவ்வொரு வாரமும் ரெகுலரா நீங்க அங்கருந்து இறக்கியே ஆகணும். இதோடு மட்டும் நீங்க நிக்காம, நீங்க வந்து பேரலலா இன்னொன்னையும் பண்ணணும். உங்களுக்குன்னு சொந்தமா வந்து ஒரு கறிக்கடைய ஆரம்பிச்சே ஆகணும். ஏன்னா, உங்களுக்கு அப்பதான் பார்த்தீங்கன்னா, ஒரு கறிக்கடைக்கு கொண்டு போய் அவுட் ஃபைனல் ஸ்டேஜ்ல வந்து என்னலாம் ஃபேஸ் பண்றாங்க, எப்படியெல்லாம் இருக்கு, அதே மாரி உங்களுக்கு வந்து ரொட்டேஷனுக்கு பணமும் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க வந்து ஒரு பிசினஸா பண்ணும்போது, இந்த மாரி கறிக்கடை வச்சிருக்கும்போது, உங்களுக்கு மீட்டு மூலியமா கூட எக்ஸ்ட்ரா ஒரு வருமானம் பேக்கிரவுண்ட்ல உங்களுக்கு ரொட்டேஷனுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா பின்னாடியே வந்துகிட்டு இருக்கும். இது வந்து ரொம்ப ரொம்ப மெயினா வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். இது இன்னொரு காரணமும் இதுக்கு இருக்கு. ஏன்னா, நாம வந்து ஒரு கறிக்கடை வச்சிருக்கோம். பேரலலா பார்த்தீங்க அப்படின்னா, நான் நெறைய கறிக்கடைகளுக்கும் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்க மேல ஒரு நல்ல விதமான அபிப்பிராயமும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பிசினஸ் ஸ்ட்ராட்டஜி. இதோட இன்வெஸ்ட்மென்ட்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ரூ. 1,00,000 இருந்தா போதும். ஆரம்ப ஸ்டேஜ்ல நீங்க ஒரு சின்ன லெவல்ல பிசினஸ் ஆரம்பிச்சு, இத வந்து எப்படியெல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும், இல்ல என்னால முக்காவாசி தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடிஞ்சது. மீதி கால்வாசி வந்து என்னால பண்ண முடியல அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை உங்களுக்கு வரும்போது தான், நீங்க கறிக்கடை ஆரம்பிச்சிருந்தீங்க அப்படின்னா, உங்களோட கடையிலேயே கொண்டு போயிட்டு மீதி ஸ்டாக்க வச்சு, நீங்களே அத வச்சு பார்த்தீங்க அப்படின்னா, கறியும் போடலாம், சில்லியும் போடலாம். எப்படி வேணாலும் நீங்க அத யூஸ் பண்ணிக்கலாம். ஆக மொத்தம் எதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா, மிச்சம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் உங்களுக்கு வராது. நம்ம லாஸ் ஆயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பயப்பட தேவையில்ல. இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு தொழில வச்சு மாற்று வழியிலயும் நம்ம இன்கம் பார்க்கணும். அதே மாரி பார்த்தீங்க அப்படின்னா, எப்பவுமே ஒண்ண மட்டுமே நம்ம ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. எல்லா மெத்தடையுமே நம்ம ஃபாலோ பண்ணணும். ஒண்ணு இத விட்டா அது, அத விட்டா இது அப்படிங்கிற ரேஞ்சுல எல்லாத்தையுமே நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். இது வந்து நீங்க முழுக்க முழுக்க இந்த கோழிகள டிரான்ஸ்போர்ட் பண்றது மட்டும் நீங்க வந்து மெயின் ஃபோக்கஸ்டா இருந்துகிட்டு, இந்த கறிக்கடையில ஜஸ்ட் சூப்பர்வைசிங் மட்டும் பண்ணிக்கிட்டு, வேற ஆளுங்கள கூட வேலைக்கு வச்சு கூட நீங்க அத ஜஸ்ட் சூப்பர்வைசிங் பண்ணிக்கிட்டாவே போதும். ஆனா, கணக்கு வாரியா பார்க்கும்போது, அப்போ உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் வந்து எவ்வளோ இன் அவுட் ஆகுது அப்படிங்கிறது ஏ டூ இசட் எல்லாமே உங்களுக்கு ஆல்ரெடி தெரியறனால, இந்த பிசினஸ்ல வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லாவே எப்படி இன் அவுட் ஆகுது, கரியா போகும்போது எந்த அளவுக்கு போகுது, இது லாபமா என்ன ஏது அப்படிங்கிறது ஏ டூ இசட் நீங்க 2 இன் 1 கத்துக்கவும் முடியும். இத வச்சு நீங்க என்ன பண்ணலாம், இப்ப இந்த சுகுணா பிராய்லரு, சுகந்தி பிராய்லர் அப்படின்னு சொல்லிட்டு பல பிராய்லர் கம்பெனிகள்லாம் இருக்கு பார்த்தீங்களா? இதே மாரி உங்க கம்பெனியும் பார்த்தீங்கன்னா, நீங்க நல்லாவே டெவலப் பண்ணலாம். ஃபர்ஸ்ட்டு இத வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு உங்களோட ஏரியாவ மட்டும் கவர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்களோட டிஸ்ட்ரிக்ட கவர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய பக்கத்து டிஸ்ட்ரிக்ட கவர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் தமிழ்நாட மொத்தமா கவர் பண்ண பாருங்க. இப்படி தான் படிப்படியா தான் உங்க பிசினஸ் டெவலப் பண்ணணும். எடுத்ததுமே பார்த்தீங்கன்னா, பெரிய அளவுல நம்மளால சாதிக்க முடியாது. அதனால சிறு முயற்சி தான் நமக்கு பெருசா லாபத்தையும் குடுக்கும், பெரிய முன்னேற்றத்தையும் குடுக்கும். அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. இந்த வீடியோவ நீங்க கடைசி வரைக்கும் பார்த்திருந்தீங்க அப்படின்னா, இத பத்தின வேற ஏதாவது கருத்துக்கள் உங்களுக்கு தெரியணும், அதே மாரி இதில ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னாலும், மறக்காம கீழ கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. இதே மாரி அடுத்து இன்னொரு பிசினஸ் வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.